வணக்கம். டிஎன்ஏ கவுன்சிலிங்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது கோட் நம்பர் 1, காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டி, அதாவது சிஇஜி. பல தலைமுறை மாணவர்களோட ஒரு கனவு கல்லூரியா இருக்கிற இத பத்தின எல்லா விவரங்களையும் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த காலேஜோட வரலாற்றை பாருங்க. சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 230 வருஷத்துக்கு மேலான ஒரு பெரிய பாரம்பரியம். யோசிச்சு பாருங்க. 1794ல ஒரு சர்வே ஸ்கூல ஆரம்பிச்சு, அப்புறம் 1859ல சிவில் இன்ஜினியரிங் காலேஜா மாறி 1978ல அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு முக்கிய அங்கமா ஆச்சு. இதோட வளர்ச்சி அங்க நிக்கல. 2009ல இந்தியாவிலே ஒரு யூனிவர்சிட்டி தயாரிச்ச முதல் சேட்டலைட் ANUSIT வெற்றிகரமா லான்ச் பண்ணாங்க. அந்த பெருமை இன்னைக்கும் தொடருது. இப்போ லேட்டஸ்டா 2023ல NAC கிட்டந்து கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் கிரேடான A++ கிரேடையும் வாங்கியிருக்காங்க. ஒரு காலேஜோட உண்மையான பெருமை எதுல இருக்கு? அங்க படிச்சு வெளியே வர மாணவர்களால தான். அந்த வகையில சிஇஜியோட லிஸ்ட் அது வேற லெவல். இந்தியாவோட முதல் பெண் என்ஜினியர் லலிதா இங்க படிச்சவங்க தான். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான நோபல் பரிசுன்னு சொல்ற டூரிங் அவார்ட் வாங்கின ராஜ் ரெட்டி, இந்தியாவுல வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட வர்கீஸ் குரியன், இப்படி நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாத்தின எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கின பெருமை இந்த கல்லூரிக்கு இருக்கு. சரி, இந்த பெருமைகளுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றையும் இந்த காலேஜோட அடையாளங்களையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல காலேஜோட அடிப்படை விஷயங்களை பாத்துரலாம். இதோட முழு பெயர் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சிஇஜி கேம்பஸ். நாம சுருக்கமா சிஇஜின்னு சொல்றோம். இது ஒரு ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்ற டிபார்ட்மெண்ட். இங்க நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அட்மிஷன். இங்க இருக்கிற 100% சீட்களும் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா மெரிட்ல மட்டும்தான் ஃபில் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா வேற எந்த வழியிலயும் இங்க சேரவே முடியாது. சரி, அடுத்ததா ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு காலேஜ் உண்மையிலேயே தரமானதுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் இந்த அங்கீகாரங்களும் தரவரிசைகளும். இதுல சிஇஜி எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல NAC அங்கீகாரம். இந்தியாவுல காலேஜ்களோட தரத்தை செக் பண்றதுக்கான ஒரு முக்கியமான அமைப்பு இது. இதுல சிஇஜி வாங்கியிருக்கிற கிரேட் பாருங்க, A++. இதுதான் டாப் கிரேட். இதுக்கு மேல கிரேடே கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த அங்கீகாரம் ஆகஸ்ட் 2030 வரைக்கும் செல்லுபடியாகும். இது காலேஜோட குவாலிட்டி எவ்வளோ நிலையா இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி. அடுத்து நம்ம இந்திய அரசாங்கத்தோட NIRF ரேங்கிங். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ரேங்கிங். என்ஜினியரிங் பிரிவுல அகில இந்திய அளவுல சிஇஜியோட ரேங்க் 20. யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுல டாப் 20க்குள்ள வர்றது எவ்ளோ பெரிய விஷயம்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ரேங்கிங் பாருங்க. நாடு முழுவதுமுள்ள ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல, அதாவது மாநில அரசு பல்கலைக்கழகங்கள்ல இது 2வது இடத்துல இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. அடுத்து NBA அங்கீகாரம். இது ஒவ்வொரு என்ஜினியரிங் பிரான்ச்சோட தரத்தையும் உறுதி செய்யற ஒரு விஷயம். இங்க பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல், சிவில், சிஎஸ்சி, இஇசி, மெக்கானிக்கல்னு கிட்டத்தட்ட எல்லா முக்கிய துறைகளுமே Tier 1 அங்கீகாரம் வாங்கியிருக்கு. Tier 1ங்கிறது IIT, NIT மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஸ்டேட்டஸ். இதுக்கு சர்வதேச அளவிலும் நல்ல மதிப்பு இருக்கு. சரி, இவ்ளோ பெருமைகள் இருக்கிற இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஜினியரிங் பிரிவுகள் இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இங்க இருக்கான்னு வாங்க பார்க்கலாம். இங்க இளங்கலை பொறியியல், அதாவது BE, BTechல மொத்தம் 1140 சீட்ஸ் இருக்கு. மொத்தமா 18 விதமான பிரான்ச்சஸ் இருக்கு. மெக்கானிக்கல், சிவில், சிஎஸ்சி, இசிஇ மாதிரியான கோர் பிரான்ச்சஸ் மட்டுமில்லாம ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மைனிங், பிரிண்டிங் டெக்னாலஜி மாதிரியான ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸும் இங்க இருக்கு. இது ரொம்ப பழமையான காலேஜா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியோட தற்போதைய தேவைக்கு ஏத்த மாதிரி அப்டேட்டடா இருக்காங்க. அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் இந்த கோர்ஸ். 2024ல ஆரம்பிச்ச எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இப்போ சிப் டிசைன் துறைக்கு இருக்கிற பெரிய தேவையை மனசுல வச்சு இந்த புது கோர்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற இன்னொரு ரொம்பவே சிறப்பான விஷயம், தாய்மொழியில என்ஜினியரிங் படிக்கிற வாய்ப்பு. ஆமாங்க, BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் BE சிவில் இன்ஜினியரிங், இந்த 2 கோர்ஸஸையும் நீங்க தமிழ் மீடியம்லயும் படிக்கலாம். ஒரு டாப் காலேஜ்னா பாடம் சொல்லி கொடுக்கறதோட அவங்க வேலை முடிஞ்சிடாது. புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும். அந்த வகையில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல சிஇஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களோட ரிசர்ச் திறமைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னா போதும், ANUSAT. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இஸ்ரோவோட உதவியோட இங்க இருக்கிற மாணவர்களும் ப்ரொஃபசர்ஸும் தான் இந்த சேட்டலைட்டை உருவாக்குனாங்க. கிளாஸ் ரூம்ல இருந்து விண்வெளி வரைக்கும் இவங்களோட ரிசர்ச் இருக்கு. இது மட்டும் இல்லாம
climate சேஞ்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரிமோட் சென்சிங்னு பல முக்கியமான துறைகள்ல தனித்தனியா ரிசர்ச் சென்டர்ஸும் வச்சிருக்காங்க. சரி, படிப்பு ரீசர்ச் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி, கேம்பஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும், வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கேம்பஸ் சென்னை சிட்டிக்குள்ளேயே சுமார் 100 ஹெக்டேர்ல பறந்து விரிஞ்சிருக்கு. ஹாஸ்டல் வசதியை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி நிரந்தர தங்கும் விடுதிகள் இருக்கு. மெஸ்ல சைவ உணவு அசைவ உணவுன்னு ரெண்டுமே கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்ப ஈஸி. கிண்டி சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. அதே மாதிரி சிட்டி பஸ் கனெக்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குற ஒரு விஷயம், படிச்சு முடிச்சதும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்த காலேஜ்ல படிச்சவங்களோட வெற்றி பயணம் எப்படி இருக்கு? அதை பத்தி பார்க்கலாம். டிஎன்ஏ 2025க்காக காலேஜ் கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல் படி பிளேஸ்மெண்ட் சதவிகிதம் 62% இருக்கு. இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். சிஏஜி மாதிரி ஒரு டாப் இன்ஸ்டிடியூட்ல நிறைய மாணவர்கள் உடனடியா வேலைக்கு சேராம ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடுகளுக்கு போவாங்க, இல்லனா சொந்தமா தொழில் தொடங்குவாங்க. அதனால இந்த நம்பரை மட்டும் வச்சு நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. பிளேஸ்மெண்ட்டை தாண்டி இந்த காலேஜோட தரம் உலக அளவுல எப்படி இருக்குன்னு பாருங்க. QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 465th இடம். அதிலும் குறிப்பா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல உலக அளவுல டாப் 151 to 200 பிராக்கெட்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம 1978ல இருந்தே இது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம். இந்தியாவிலே பழமையான டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் இதுதாங்கிற பெருமையும் இருக்கு. நாம ஆரம்பத்துல பேசினதுக்கு மறுபடியும் வருவோம். இந்த காலேஜோட உண்மையான வெற்றி இங்கிருந்து உருவான தலைவர்கள் தான். இந்தியாவோட முதல் பெண் இன்ஜினியர்ல ஆரம்பிச்சு பத்ம விபூஷன் விருது வாங்கின வர்கீஸ் குரியன், இஸ்ரோவோட டைரக்டர் வரைக்கும் இந்த நாட்டுக்கு தேவையான ஆளுமைகளை உருவாக்குற ஒரு பாரம்பரியம் இங்க இன்னைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை தயார் செய்யற நேரத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வெப்சைட் பாருங்க. 12ஆம் வகுப்புக்கு பிறகு இன்ஜினியரிங் சம்பந்தமான முடிவுகளை எடுக்க உங்களுக்கான உண்மையான தளம்.